அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 4/5/2024 சனிக்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். பெருமாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். வாழ்விலே எல்லா விதமான வளங்களும் பெருமாளுடைய அருளால் கிடைக்கும். அதே போல இன்று முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது. இன்று மே மாதம் 4ஆம் திகதி முதல் மே மாதம் 28ஆம் திகதி வரை இந்த அக்னி நட்சத்திரம் உள்ளது. பொதுவாகவே இந்த அக்னி நட்சத்திர நாட்களிலே திருமணம், விவாகம் மற்றும் கிரகப்பிரவேசம் என்று சொல்லப்படுகின்ற புது வீடு, புதுமனை விழா போன்ற சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் செய்வது இல்லை. ஆனால் உங்களுக்கு விவாகம், திருமணம் அல்லது கிரகப்பிரவேசம் என்று சொல்லப்படுகின்ற புதுமனை புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் நடத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்குரிய பரிகாரங்களை, கிரகங்களுக்குரிய பரிகாரங்களை செய்து அந்த சுபகாரியங்களை செய்யலாம். இப்படிப்பட்ட இந்த நாளிலே திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை பிரதோஷ விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் நாள். இன்று மாலை 6:10 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று இரவு 7:49 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உள்ளது. இன்று அதிகாலை 5:55 வரை சித்தயோகமும், இரவு 7:49 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள். இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல சிந்தனைகள் வருகின்ற நாள். கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதனால் நல்ல மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் வரும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வரும். சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்று வேறு சொத்துக்கள் அல்லது புது சொத்துக்கள் வாங்குகின்ற யோகம் வரும். இன்று அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட, டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, மாற்றத்துக்கான நாள். மாற்றம் ஒன்றே மாறாதது. குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியிலே இருப்பதனால் சில தவிர்க்க முடியாத மாற்றங்கள் வந்து சேரும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு போக வேண்டிய ஒரு நாள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் வந்து சேரும். அது உங்களுக்கு சில சங்கடங்களை தந்தாலும் வேறு வழி இல்லை, ஏற்றாக வேண்டும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விரய செலவுகள் காத்திருக்கின்றன. கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்.
கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் தீய பலன்கள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மிதுன ராசி என்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். சூரியன் பகவான் சாதகமாக இருப்பதனால் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு, அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். அரசு சம்பந்தப்பட்ட, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் புது கிளைண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள். பிள்ளைகளால் பெற்றோர் பெருமை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். விவசாயிகள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, வியாழ பகவான் சாதகமாக இருப்பதனால் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் தரமான விஷயங்கள் நடக்கும். வீட்டிலே பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கு நல்ல சமிக்ஞை, நல்ல சகுனம் தென்படுகின்ற நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், தொல்லைகள் நீங்கும். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் விரும்பிய கல்லூரிகளிலே அல்லது பல்கலைக்கழகங்களிலே படிப்பதற்கான, விரும்பிய பாடத்தை படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. அதே போல இன்று கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் மற்றும் பர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, தன்னம்பிக்கை வளரும் நாள். சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் நம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த காரிய தடைகள் நீங்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும். ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய புதுவிதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியால் நல்ல லாபம் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நகைக்கடை, அழகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால் சாப்பாடு, உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஜங்க் ஃபுட், ஆயிலி ஃபுட், வெளியில் சாப்பிடுவது போன்ற விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், பிளட் பிரஷர் உள்ளவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரான்ச்சைசி பிசினஸ் செய்பவர்களுக்கும் நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா மற்றும் சின்னத்திரையில் சப்போர்ட்டிங் ஆக்டர், ஆக்ட்ரஸாக இருப்பவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்கள், ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஒரு அற்புதமான நாள்.
மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், பழைய பாக்கிகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட துலா ராசி அன்பர்களே, குரு பகவானால் மாணவர்களுக்கு சில தடைகள் தாமதங்கள் வந்து சேரும். படிப்பு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், அக்கறையாக இருக்க வேண்டும். வருகின்ற பரீட்சைகளிலே எக்ஸாம்ஸ்ல கொஞ்சம் கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலப்பகுதி. அதே போல அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். தேவையற்ற வாக்குறுதியெல்லாம் கொடுக்க வேண்டாம். சக அரசியல்வாதிகளாலும் சில பிரச்சனைகள் வரும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரியான வரன்கள் வந்து சேரும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம், மனை, புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். குரு பகவான், வியாழ பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். தடை தாமதங்கள் விலகும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் இரும்பு, ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மணல், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விமர்சனங்கள் அதிகரிக்கும். அதையும் தாண்டி ஜெயிப்பீர்கள், ஜெயித்து காட்டுவீர்கள். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோர், சொந்த ஊருக்கு திரும்புவோர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள், செய்திகள் வந்து சேரும். வேலை கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில சிக்கல்கள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சேல் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புள்ள நாள். கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும்.
கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதே போல கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ துர்க்கையம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் யாரையும் மரியாதை இல்லாமல் பேச வேண்டாம். அதனால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். உங்களுக்குத்தான் விரயம் வரும், கெட்ட பெயர் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு வெளிநாட்டிலே சென்று பணிபுரிவதற்கு விசா கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி அன்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் இருப்பதனால் சகோதர வழிகளிலே வீண் விரயங்கள், திடீர் செலவுகள் வந்து சேரும். அதனால் சகோதரர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது முன்பின் தெரியாதவர்களிடம் கவனமாக இருக்கவும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரான்ச்சைசி பிசினஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், ரீட்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான வெற்றியை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ தன்வந்திரி பகவானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.